வணக்கம். ஜெய் சமையல் ஸ்வீட் கொழுக்கட்டை, பரியரிசி மாவு கொழுக்கட்டை, புழுங்கலரிசி 1/4 கிலோ, அதுக்கு 150 கிராம் வெல்லம், பாசிப்பருப்பு ஒரு சட்னி கரண்டி அளவு வறுத்தது. பரியரிசியை வறுத்துட்டு பார்க்கலாம். விநாயகர் சதுர்த்திக்கு புழுங்கலரிசி, இட்லி அரிசி, புழுங்கலரிசி இல்லையா ரேஷன் அரிசி எதாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுத்துட்டு அரிசி வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கணும். அதோட ஒரு ஏலக்காயும் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் ஆக்கி வச்சு அதில் பாசிப்பருப்பு கொஞ்சம் போட்டேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ போட்டேன். வெல்லம் பாகெல்லாம் இருக்கக்கூடாது. வெல்லம் கரைஞ்சதுன்னா வடிகட்டி கொதிக்க வச்சு இந்த மாவில், பரியரிசி மாவில் தேவையான அளவுக்கு போட்டு கரண்டியெல்லாம் கிண்டி விடணும். அப்புறம் இட்லி குண்டானில் வச்சு அவிக்கிறப்ப பார்க்கலாம் கொழுக்கட்டை. அந்த வெள்ளத்தை சூடு பண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சு அந்த வெள்ளை தண்ணியை ஊற்றின பிறகு பாருங்கள், இப்போது மாவு பிடிச்சி வச்சோம்னா அப்படி கொழுக்கட்டை வெந்த பிறகு கொழுக்கட்டை இப்படி பிடிச்சி வச்சு அது வெந்த பிறகு எடுத்துடணும். அரிசி மாவு வறுத்து கொழுக்கட்டை, அப்படி கொழுக்கட்டை விநாயகர் சதுர்த்திக்கு இப்படியே செஞ்சு சுவாமி கும்பிடலாம். நிறைய வகையான கொழுக்கட்டை இருக்குது. அதில் இது ஒன்று செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. நன்றி.